2 விஷயம். இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட கெரியர்ல சூப்பரான குரோத்தும் ரீச் ஆவீங்க. ஒரு பெர்சனா நல்ல புக்ஸ்லயும் உங்களால இருக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கிவிங் ஃபீட்பேக்ஸ். ஃபீட்பேக்ஸை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடை வந்துட்டு நம்மளோட குட்னஸை காமிக்கிறதுக்காகவும், அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடை வந்து நம்மளோட மேபி மிஸ்ஸிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை காமிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஃபீட்பேக்ஸ் அது மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி பல. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பிஸ்னஸ் பர்சன், உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபீட்பேக்ஸ் அப்படின்றது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் யோர் கெரியர் க்ரோத். இன்றைக்கி வீடியோவில் அந்த ஃபீட்பேக்ஸை எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணுங்கிறது தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சௌமியா அண்ட் என்னோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். ஃபீட்பேக் அப்படின்ற விஷயம் ஒரு நார்மலான விஷயம் இல்லைங்க, அதை ஆக்சிலரேட்டர் ஆஃப் க்ரோத்தாக பார்க்குறாங்க. உங்களோட வளர்ச்சியை வேகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஒரு ஹானஸ்ட், ஸ்பெசிஃபிக் அண்ட் கிளியர் ஃபீட்பேக் 1000 புக்ஸை விட ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு புக்கை படித்து தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதை போய் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறதை விட, அந்த ப்ராடக்டை டெஸ்ட் லான்ச்லேயே ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்டு ஜென்யூனாக ஃபீட்பேக் கேட்டு வாங்கி அதில் கரெக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக லான்ச் பண்ணுறப்ப அதோட க்ரோத் அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட கெரியருமே. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்னு மட்டுமே பார்க்காம சக்ஸஸ் ஆயிருந்தாலுமே இன்னும் என்ன நீங்கள் டெவலப் பண்ணலாம், ஃபெயிலியர் ஆயிருந்தால் இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் இதை விட பன்மடங்கு நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா மார்க்ஸை மட்டுமே பார்க்காதீங்க, அந்த மார்க்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வருதுன்னு பாருங்கள். இப்போ ரிப்போர்ட் கார்ட்ஸில் ஸ்கோர் மட்டும்தான் பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுமே என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இருக்கும். என்னோட மேக்ஸ் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் 5th 6th வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 1+1 3ன்ற நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. தனியாக கூப்பிட்டு எனக்கு அட்வைஸும் பண்ணாங்க, என்னோட பேரண்ட்ஸ்டையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது 100% கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை கிராஸ் செக் பண்ணணும், நம்ம பண்ணது சரியான்னு படித்து பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அவர் கொடுத்த அந்த ஃபீட்பேக் இப்போ வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எந்த கிளாஸ்க்கு போனாலும் சரி, எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, எந்த ப்ரெசன்டேஷன் எடுத்தாலும் சரி, அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதாவது சின்ன ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குன்னா அதை நான் கரெக்ட் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சினாரியோஸில் ஃபீட்பேக் கேட்குறதும் கொடுக்குறதும் நிறைய தயக்கத்தோடு தான் நடக்குது. அதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ, நமக்கு எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டல் ப்ரெஷர். நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ யாருக்காவது கொடுக்க ட்ரை பண்ணுறப்ப சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இப்போ போய் நெகட்டிவாக சொல்கிறியே, உனக்கு நல்லா இருக்காங்கிற மாதிரி ஒரு கொஷின் வரும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொன்னால் நம்ம ரொம்ப நல்லவங்கிற ஒரு ஃபீல் நமக்கே இருக்குது. நான் ரொம்ப கைண்டான பர்சன், நான் எப்போயுமே எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவாக தான் பேசுவேன், யாரோட குறைகளையும் நான் குத்தி காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் நமக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 3 ரீசன்ஸ்னால தான் ஃபீட்பேக்கை நம்ம சொல்லவும் தயங்குறோம், கேட்குறதுக்கும் தயங்குறோம். பட் இந்த தயக்கம் ஒரு நல்ல மேனேஜருக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவரோட க்ரோத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம், உங்கள் டீமை நான் இன்னும் எப்படி லீட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தால் தான் லீடர் அப்படிங்கிற பொசிஷனில் அவர் இருப்பார். அதே மாதிரி தான் பேரண்டிங்குமே. நான் சொல்கிறத தான் குழந்தை கேட்கணுங்கிற மாதிரி இல்லாமல் கிவ் அண்ட் டேக். நான் இது சொல்கிறேன், வாட் யூ ஃபீல் அபவுட் இட், நீ இதை பண்ணியிருக்க, இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃபீல் ஆகுது. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல், எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல். ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறப்ப அது பிரச்சனையாகிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறதா நினச்சி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். கிரிட்டிசிசம்க்கும் ஃபீட்பேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னென்னா, நீ இது சரியாக பண்ணலை, உனக்கு இது வரலை, இது தப்பு, இதுதான் கிரிட்டிசிசம். ஆனால் ஃபீட்பேக்குன்னு என்னென்னா அதில் என்ன தப்பாக போச்சுன்னு சொல்கிறது, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது. நீ இதை சரியாக பண்ணலை, ஏன்னா இந்த ஒரு விஷயம் நீ மிஸ் பண்ணியிருக்க, நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணிட்டேன்னா இன்னும் பெட்டராக உன்னால் பண்ண முடியும். நீ இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்க, மேபி நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டேன்னா சூப்பராக வந்துடலாம்.
ஸோ ஃபீட்பேக் வந்து ப்ரூஃபோட, அவங்க மேலே இருக்க ஒரு கேரோட, அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பர்டஸோட வர்றது தான் ஃபீட்பேக்குன்றது. எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. நான் அந்த விஷயத்தை பார்த்ததே இல்லை, யூஸ் பண்ணதே இல்லைன்னா என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஆனால் கிரிட்டிசிசம் அப்படின்றது யார் வேணால் பண்ணலாம். அது எப்படினாலும் மோசமாக தான் இருக்கும், இது எப்படினாலும் தப்பாக தான் இருக்கும். ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுற டோனில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ஸ் வர தான் செய்யும். பட் ஃபீட்பேக்குன்றதுக்கு டோனும் வேறு, அதை வைக்கிற விதமும் வேறு. ஃபீட்பேக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க. அதை நம்ம SBI மாடல் அப்படின்னு சொல்கிறோம். சிச்சுவேஷன், பிஹேவியர், இம்பேக்ட். நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறப்ப அந்த பர்சன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் எல்லாருக்கும் முன்னாடியும் கொடுக்கலாம். பட் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்லி எம்பரஸ் பண்ணுறதை விட தனியாக இருக்கப்பையோ இல்லை அவங்க உங்ககிட்ட தனியாக கேட்டு வரப்பையோ அந்த ஃபீட்பேக்கை சொல்கிறது அவங்களுக்கு உங்கள் மேலே ரெஸ்பெக்டையும் க்ரியேட் பண்ணும். நீங்கள் சொல்கிறத 100% அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா, இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற நீங்கள் சொல்கிற விதத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்கிறதுலையுமே பிஹேவியருங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்டுங்கிறதுல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றதோட நிறுத்தாமல், நீங்கள் பண்ண தப்புனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம சூப்பராக பண்ணிட முடியும். நீங்கள் ப்ரெசன்டேஷனில் குட்டி குட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட பண்ணிட்டீங்க, அதை ஒன்ஸ் நம்ம கிராஸ் செக் பண்ணியிருந்தோம்னா இந்த கிளைண்ட் நம்ம கையை விட்டு போயிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறப்ப இந்த இம்பேக்ட் வந்து நம்ம நடக்காமல் பார்த்துக்கலாம். ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது நம்ம லைட்டர் நோட்டில் ஹர்ட் ஆகாமல் தான் சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த தப்பு மூலமாக நமக்கு என்ன லாஸ் ஆயிருக்குங்கிறதையும் புரிய வச்சிடறோம். அப்போ அந்த தப்பை நெக்ஸ்ட் டைம் அவங்க ரிப்பீட் பண்ணுறப்ப அந்த லாஸ் அவங்க மனசில் வந்து நிற்கும். அந்த தப்பு நடக்காமல் அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஃபீட்பேக்கை சாண்ட்விச்சாக கொடுத்தா சூப்பராக ரீச் ஆகுங்க. எப்படி சாண்ட்விச்சில் மேலே கீழே ப்ரெட் இருக்குது, இடையில வந்து ஏதாவது ஃபில்லிங்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி தான். நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொல்ல போனால் ஜஸ்ட் லைக் தட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை மட்டும் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அவங்களோட அட்டெம்ப்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நெகட்டிவ் விஷயத்த சொல்லுங்கள், ஃபைனலாக இனி ஒரு அப்ரிசியேஷன் வைங்க. ஸோ இந்த சாண்ட்விச் மெத்தடில் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, என் பண்ணதும் பாசிட்டிவாக என் பண்ணியிருக்கோம், நடுவில் நெகட்டிவ் விஷயங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது ஸ்மூத்தாக கம்போஸ்டாக பெருசாக ஹர்ட் ஆகாத விதத்தில் ரீச் ஆகும். இந்த மெத்தட் அவங்க அதை யோசித்து பார்க்குறப்ப நம்ம சொன்ன நெகட்டிவ் விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. எடுத்தவொன்னு நெகட்டிவ் சொல்கிறது இல்லை நெகட்டிவை மட்டும் சொல்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது அவங்க காதுலேயே விழுகாது. இது எதுக்கு சொல்லிக்கிட்டு எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மெத்தடாலஜிக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எப்படி இந்த மெத்தட் மாடல் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஃபீட்பேக் வாங்குறப்பையும் நம்ம ஒரு விஷயத்தை 100% ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்க வராங்கன்னா உடனே நம்ம டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுறோம். பால் போடுறியா போடு, நான் 6 அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எது சொன்னாலும் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இல்லை நோ சொல்கிறது, அந்த ஈகோன்றது நமக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு பதிலாக ஃபீட்பேக் வாங்குறப்ப எப்பயுமே நம்மளோட மைண்ட் வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலுமே லெட் இட் கோ இன்சைட். அதுக்கப்புறமா எது தேவை எது தேவையில்லைங்கிறத ஃபில்டர் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணுறப்ப டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எதுவுமே உங்களுக்குள்ளே போகாது. அது மேபி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய லாஸுக்கு காரணமாக கூட அமையலாம். இது நீங்கள் இன்றைக்கி காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த டைம் அது நடந்திருக்காது. இது லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது. ஸோ ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்கில் லிசனிங் ஸ்கில். அவங்க பேசுகிறதுக்கு எதிர்பேச்சு பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லிசன் பண்ணி முடிங்க. மேபி நெகட்டிவாக ஆரம்பித்து பாசிட்டிவாக கூட முடியலாம். நெகட்டிவாக ஆரம்பித்து ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட்டை கூட அவங்க எடுத்து சொல்கிறதா இருக்கலாம். நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு சொல்கிறது, இதுக்கு மேலே தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் உங்களோட க்ரோத்தில் அவங்க அக்கறை காட்டவே மாட்டாங்க. ஸோ ஒரு முக்கியமான நெட்வொர்க்கை ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப்பை இந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட்னால நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் கல்ச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக எம்ப்ளாயி மீட்டிங் நடத்துகிறீங்கன்னா மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஃபீட்பேக்ஸ் கேளுங்க. டைரெக்டாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ரெஸ்பெக்டபுளாக இருக்கும். அந்த கம்பெனியில் அவங்க ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸுங்கிற ஃபீல் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய கம்பெனிஸில் இதை கேட்குறாங்க, பட் கேட்டதுக்கப்புறமா ஒரு அன்னெசரி பாலிடிக்ஸ்குள்ளே இழுத்து விட்டுறாங்க. நீ அந்த இடத்துல என்னைய பற்றி அப்படி சொன்னல, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நீ மட்டும் இப்படி பண்ணலாமா, அதை நீங்கள் திரும்ப கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபீட்பேக்கை ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு வரப்போ ஆப்வியஸ்லி அந்த பிஸ்னஸோட க்ரோத் அன்அவாய்டபுளாக இருக்கும். உங்களோட எம்ப்ளாயீஸ் உங்களை விட்டுட்டு ஓடிட்டே இருக்க மாட்டாங்க.
நீங்கள் புதுசாக ஹையர் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட சீனியர் லெவல் மேனேஜர் உங்களுக்கு ஃபீட்பேக்கே கொடுக்கலனாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அடுத்த ப்ரமோஷன் இல்லை அடுத்த ஹைக் இந்த மாதிரி நடக்கிறப்ப உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அது கிரியேட் பண்ணும். பரவாயில்ல, க்ரோத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு க்ரோத்தை ப்ரிஃபர் பண்ணுற எம்ப்ளாயியை எந்த கம்பெனியுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் வேல்யூபிளாக நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொலீக் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் இல்லை அவங்க எதை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக்கை இமீடியட்டாக கொடுங்க. SBI மாடல் ஃபாலோ பண்ணி கொடுங்க. 2வது விஷயம், நீங்கள் யாரை இம்பார்ட்டன்ட் பர்சனாக நினைக்கிறீங்களோ, யாரை இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்களோ, உங்களோட ஹையர் லெவல் பொசிஷன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்களுக்கான ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்காத ஃபீட்பேக் ஏதாவது ரிசீவ் ஆயிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.